மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 26 வாகனங்கள் மாயம். ஜனாதிபதி தங்காத ஜனாதிபதி மாளிகைகளுக்கான செலவாக 3,30,00,000 செலவழிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அகிலவிராஜ் காரியவசம் தலைமறைவாக வாழ்றது அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. பெல்லன்வில துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் அதிரடியாக கைது, ஒருவர் முன்னாள் ராணுவ வீரர் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். வடிவேல் சொல்லுவார் இல்லையா, கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா, சத்தியமா கிணத்தை தான் காணா, கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 26 வாகனங்களுக்கு என்ன ஆனது ஏதானது என்பது தெரியாது அப்படின்னு சொல்லி தேசிய தணிக்கை அலுவலகம் இப்போது செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாகனங்கள் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இதுவரைக்கும் கண்டறியப்படல. இது குறித்த விசாரணையை இப்போது சிஐடி தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஜனாதிபதி அப்படின்றது நாட்டினுடைய முதன்மை பிரஜை, நாட்டினுடைய நலன் பற்றியும் நாட்டினுடைய எதிர்காலம் பற்றியும் மிக கரிசனை கொள்ள வேண்டிய ஒரு பதவி தான் அந்த ஒரு பதவி. அதனுடைய செயலகத்திலேயே இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது அப்படின்றது தான் எமது நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருந்திருக்கு என்பதை பார்க்க முடியுது. கடந்த காலங்களில் ஜனாதிபதி செயலகத்திலே இது போன்ற ஊழல்களும் இது போன்ற மோசடிகளும் தலைவிரித்து ஆடியதை பார்க்க முடிந்தது. கோட்டாபய ராஜபக்சேனுடைய பிரத்யேக செயலராக இருந்தவர் தான் சுகீஸ்வர பண்டார 24 கோடி ரூபாய் அரச பணம் முறைகேடாக செலவு செய்யப்பட்டிருக்கு, முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறாரு. நாட்டை விட்டு ஓடிப்போன ஜனாதிபதிக்கு ஒரு பிரத்யேகமான செயலாளர், அவர் பதவி விலகியதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கோட கூட இருந்து அவருடைய விசேட செயற்திட்டமாம் அப்படின்னு சொல்லி 135 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு நியமனம் கொடுத்து, கொடுப்பனவு கொடுத்து, எரிபொருளுக்கான கொடுப்பனவு கொடுத்து, வாகனம் கொடுத்து, இதெல்லாம் செஞ்சு நாட்டினுடைய அபிவிருத்திக்காக எந்த ஒரு பணியும் நடக்கலையாம். நடந்தது முழுக்க முட்டுக்கட்சியை வளப்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்குமான பல்வேறு செயற்திட்டங்களை அவங்க செஞ்சது தான் இறுதியில விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதுபோக நாட்டை காத்தவர், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு விற்பனர் அப்படின்னு சொல்லப்படுகிற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இன்னொரு மோசடி பற்றிய விஷயம் இப்போது பேசப்படுது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர், அதுபோக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அகிலவிராஜ் காரியவசம் இப்போது அவர் தலைமறைவாக வாழ்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்காக அழைச்சதாம் 21ஆம் தேதி. ஆனால் எதுக்கு வர முடியாது என்ற எந்த ஒரு தகவலையும் சொல்லாமலே இப்போது ஆளை காணாத சூழ்நிலை தான், ஆள் தலைமறைவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது. எதுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவங்களை விசாரணைக்கு அழைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆட்களை பணிக்கு அமர்த்தி அந்த நபர்களை கட்சியினுடைய தேவைக்காக, இவருடைய தனிப்பட்ட அரசியல் விவகாரங்களுக்காக அந்த நபர்களை பயன்படுத்தி அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. தபால் சாப்புகளை நிறைச்சுக்கொள்ளணும், வங்கி கணக்குகளை நிறைய பணங்களை சேர்த்துக்கொள்ளணும், அதுபோல் கட்சியை வளர்த்து விட்டுறணும், அடுத்த தேர்தலில் ஜனாதிபதியாக உட்கார்ந்துடணும், இதுக்கான வழிவகைகளை செய்யணும்ன்ற மாதிரி தான் ஜனாதிபதி செயலகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது தெரிய வந்திருக்குது. பொறுத்தது பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு வனவாசம், இது மாதிரி தலைமறைவாக வாழ போறாரு, எவ்வளவு காலத்துக்கு இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, விசாரணை அழைப்பாங்க, அதுக்கப்புறம் கைவிலங்க மாட்டிடுவாங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா ஊடகங்களும் செய்தியாக பரவும். அதுக்கு பிறகு என்ன, நீல நிற டபுள் டோர் பஸ்ல ஒரு பேக்கில் 2 உடுப்பையும் எடுத்துக்கொண்டு ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனால் தான் தலைமறைவாக இருக்கிறாரு. ராஜித் சேனாரத்ன அங்கோடி இங்கோடி அங்கொழிச்சு இங்கொழிச்சு இறுதியில காணாமல் போனவர் பட்டியலில் அவர பேரும் அறிவிக்கப்பட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னால போஸ்டர் ஒட்டப்பட்டு இறுதியில பிடிச்சு உள்ள வச்சாங்க. இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தானே. அதனால தான் இவரும் இப்போது தலைமறைவாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. 26 வாகனம் குறித்த விசாரணையை சிஐடி தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக கண்டறிவாங்க யார் காலத்தில் இது காணாமல் ஆனது, எப்படி காணாமல் ஆனது, யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். மற்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகைகளில் ஜனாதிபதி தங்காத சூழ்நிலையில் 3,30,00,000 இதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3,089 பேர் தங்கி இருப்பதாகவும், இதுக்கான நீர் கட்டணம், மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம் அப்படின்னு சொல்லி பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3,30,00,000 செலவு செய்யப்பட்ட செய்தி தான் இப்போது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. ஜனாதிபதி மாளிகை அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஜனாதிபதி தங்குவதற்கான வசதி வாய்ப்போட உள்ள ஒரு இடம்.
ஆனா ஜனாதிபதி அறிவிச்சிட்டாரு இந்த ஜனாதிபதி மாளிகையில தான் தங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி. இதுபோக கடந்த 9 ஆண்டுகளுக்குள்ள இதனுடைய பராமரிப்பு செலவு, அது மட்டுமல்லாம இதை புனர்நிர்மாணம் செய்வதற்காக அரசு செலவழிச்சுக்கிற தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் செலவு செய்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. இப்போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களுடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு கோட்டையில் இருக்கின்ற மற்றும் கண்டியில் இருக்கின்ற 2 ஜனாதிபதி மாளிகைகளை தவிர 5 ஏனைய ஜனாதிபதி மாளிகைகளை பொருளாதார ரீதியாக இதை லாபம் ஈட்டுவதற்காக பயன்படுத்த முடியுமான நடவடிக்கைகளை எடுக்க போவதாக இப்போது அவங்க அறிவிச்சிருப்பது என்பது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. உண்மையிலே ஜனாதிபதி மாளிகைகள் என்பது தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் நாடு பொருளாதார ரீதியாக ஒரு ஆரோக்கியமான இடத்துல இருந்துட்டா இப்படியான விஷயங்களை பராமரிக்கிறது என்பது சிரமமும் கிடையாது, தேவையான ஒன்றாகத்தான் பார்க்கப்படணும். ஆனா என்ன, நாட்டினுடைய பொருளாதாரம், மக்களுடைய வாழ்வாதார சுமைகள் எல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இத்தனை ஜனாதிபதி மாளிகைகளை கட்டி போட்டு அவைகளை பராமரிப்பதற்கும் யார் யாரோ தங்கி பொதுமக்கள் வரிப்பணத்துல இதனுடைய செலவினங்களையும் செய்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் ஓரளவு பாதாள உலக கும்பல்களுடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறைந்து வந்த சூழ்நிலையில மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பின்னணியில தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவானது. அதுல இறுதியாக பெல்லன்வில பகுதியில ஒரு வியாபாரி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதாள உலக கும்பலின் தலைவராக இருக்கின்ற கொஸ்மல்லியனுடைய மாமாவை இலக்கு வைத்துத்தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இனந்தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பி போனாங்க அப்படின்ற ஒரு செய்தி பதிவான சூழ்நிலையில போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு இணங்க துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்பு அப்படின்ற சந்தேகத்தில் 2 பேர் அதிரடியாக கைது செஞ்சாங்க. இதுல இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. குறித்த இந்த ராணுவ வீரர் மின்னேறிய கிரித்தல ராணுவ முகாமில் கடமையாற்றியவர் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போது 72 T56 துப்பாக்கிகள் கடத்தப்பட்டு விற்கப்பட்ட சம்பவம் கடந்த காலங்களில் மிக பெரும் பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயத்துல இவரும் ஒரு சந்தேக நபராக இருந்திருக்கிறாரு. அதில் இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் சண்டோவினுடைய ஏற்பாட்டின் கீழ்தான் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடிந்ததாக தெரிய வந்ததாகவும், சூட்டு சம்பவத்தை நடத்துவதற்கு முதல் இவர்களுடைய தொலைபேசியிலிருந்து சண்டோவுக்கு பல்வேறு குறுஞ்செய்திகளும் வாட்ஸ்அப் செய்திகளும் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தியில என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா கடைக்குள்ள 6 பேர் இருக்காங்க, இந்த சந்தர்ப்ப சூட்டு சம்பவத்தை நடத்த முடியாது, நீங்க சொல்லுகின்ற நபர் பச்சை ஆடையில் இருக்கிறாரு, அவர் வெளியில் வந்த உடனே சூட்டு சம்பவத்தை நடத்திடுவோம் அப்படின்ற ஒரு செய்தியை ஷூட்டர் சண்டோக்கு அனுப்பியதாகவும், கொஸ்மல்லி தரப்புக்கும் செண்டோ தரப்புக்கும் இடையில நீண்ட நாள் பழிதீர்க்கும் படலம் தொடர்ந்து வருவதனால மாறி மாறி சூட்டு சம்பவங்களை நடத்தி ஆளுக்கால் பழிதீர்க்கின்ற ஒரு விஷயம் நடந்து வரும் பின்னணியில தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குமோ என்ற பலத்த சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. கடந்த 19ஆம் திகதி கல்கிச மயான பூமியில பொது மயான பூமியில சண்டவனுடைய தந்தையை இலக்கு வைத்த ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடிஞ்சது. அதுபோக 21ஆம் திகதியும் ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடிஞ்சது. இந்த 2 ஷூட்டராக இருந்தவரை அதிரடியாக நேற்றைய தினம் போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. கொஸ்மல்லியுடைய தரப்பினர் தான் சண்டோவை பழிதிக்கத்தான் சண்டோவுடைய தந்தையின் மீது இந்த ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. இந்த 2 துப்பாக்கி பிரயோகங்களுக்கும் தலா 2 லட்சம் வீதம் 4 லட்சம் போதியாவத்தை அபிஷ்க தனக்கு கொடுத்ததாக இப்போது ஷூட்டர் தனது வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.